பசங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொன்னேன், இதெல்லாம் வந்து இடிக்கிறாங்கடா, என்னடா பண்றது அப்படின்னு கேட்டாங்க. காப்பாற்றப்பட்ட தளபதி விஜயின் பயிலகம். அம்மணியம்மன் தோட்டம் 1வது தெருவில் இயங்கி வரும் விஜய் பயிலகத்தை காவ்யா என்ற BA பட்டதாரி தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். இந்த பயிலகத்தில் சுமார் 40 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அதில் 5 குழந்தைகள் தாய் தந்தையை இழந்த குழந்தைகள். அந்த பயிலகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல முறையில் கல்வி பயிற்றுவித்து வருகிறார் காவ்யா. இந்நிலையில் சென்னை மாநகராட்சியானது இப்பயிலகம் சாலையை ஆக்கிரமித்து கட்டியுள்ளதாகவும் இதனால் அதை அங்கிருந்து அகற்ற வேண்டும், இல்லாவிட்டால் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. இதனை அறிந்த அங்கு பயிலும் மாணவர்கள் மிகுந்த கலக்கம் அடைந்தனர். இதனால் தமிழக வெற்றி கழக தோழர்கள் மேல்முறையீடு செய்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் இதற்கான தீர்ப்பை வழங்கியிருந்தது நீதிமன்றம். அப்பயிலகமானது அந்த இடத்தில் தொடர்ந்து இயங்க எந்த தடையும் இல்லை என உத்தரவிட்டுள்ளது. இதனால் அந்த பயிலகத்தில் பயின்று வரும் 40 மாணவர்களின் எதிர்காலமும் பாதுகாக்கப்பட்டுள்ளது.